குழந்தைகளை நேசிக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் திருப்பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தூய பவுல் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை ஆரேபால் குடியிருப்பு மும்பையில் உள்ள மிகப்பெரிய வனப்பகுதிக்கு உள்ளதாக அமைந்திருக்கிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக பால் பண்ணை உருவாக்கும் நோக்கோடு அரசு செயல்படும் பொழுது இங்கே பணியாற்றுவதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு மக்கள் குடியமர்த்தப்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியிலே கடந்த 40 ஆண்டுகளாக இந்த திருச்சபை செயல்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக இப்பகுதியிலே நானும் ஊழியம் செய்து வருகிறேன். சிறு குழந்தைகள் குறிப்பாக கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நோக்காக கொண்டு குழந்தைகளுக்கு திருவசனத்தை பல்வேறு முறைகளிலே கற்பிக்கிறோம். அதிலே முதன்மையாக குழந்தைகள் வசனங்களை மனனம் செய்யும்படியாக ஒரு முயற்சி எடுத்து சங்கீத புத்தகங்களை குழந்தைகள் பகுதியாக கற்றுக்கொள்ள உதவி செய்தோம். இந்த ஆண்டு குழந்தைகள் நீதிமொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்தோம். அதிலே சில குழந்தைகள் சிறப்பாக கற்று தேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு இந்த காணொளி வாயிலாக அறிமுகப்படுத்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே சுவாதி பலமுறை என்னிடத்துல ஐயா, நான் வேத வசனங்களை சொல்ல வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஆர்வத்தை அவள் வெளிப்படுத்தினாள். இந்த நாளிலே அவள் நீதிமொழிகள் 3 முதல் 27 வசனங்களை அவள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாள். நீதிமொழிகள் 3. என் மகனின் போதகத்தை மறவாதே, ஒன்னென் கட்டளை காக்க கடவுள். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய் செய்யும், சமாதானத்தை பெருக்க பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அவைகள் உன் கட்டளை பூண்டு உன் நீதிமன்ற பலகையை இருக்கும். அதனால் தேவனுடைய பலனும் மனுஷனுடைய பலனும் தயவும் நறுபுத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியில் மேல் சாயாமல் அதில் மேல் நம்பிக்கையானது. உன் வழிகளை எல்லாம் அவரை நிறுத்திக்கொள், அப்பொழுது அவன் உன் பாதைகளை செய்ய கட்டுவான். நீ ஒன்னே நான் என்று நடக்கிறதுக்கு பயந்து தீமை விட்டு விலகாது. உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலயங்களின் திராட்சரசம் புரண்டோடும். என் மகளே, நீ கர்த்தருடைய சித்தையை அற்பமாக எண்ணாதே. அது கடித்துக் கொள்ளும் போது சோர்ந்து போவாது. தகப்பன் தான் நேசுகிற புத்திரனை சுற்றி கண்டு போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை சுற்றுகிறார். ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷனும் புத்தியை கண்ணடிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகம், அதன் ஆகாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது வெளியேறப்பட்டது, நீ இட்டிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகர் அல்ல. அதன் வலது கையின் தீர்காய்க்கும் அதன் இடது கையின் செல்வமும் கனவும் இருக்கிறது. அதன் பாதைகள் அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அழைத்தவர்களுக்கு ஜீவன். கர்த்தர் தன் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி தன் ஞானத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆலங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனி பெய்ந்தது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு விலகாதிருப்பதாக. ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள். அப்பொழுது நீ உன் பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. சடுதியான திகழும் துஷ்டர்களின் பாவங்களுக்கும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தரும் நம்பிக்கையாளர் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சுவாதி தொடர்ந்து சிறு வசனங்களை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய பாதையிலே நடக்கவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.